ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஜாய் கிட்ஸ் ஜர்னியோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கும் போது எனக்கும் சோகமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஹாப்பியா இருக்கு. நம்ம ஒன்னா சேர்ந்து ஆடணும், பாடணும், சிரிச்சோம் அண்ட் முக்கியமா we were full of joy and full of Jesus. அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஓகேவா? ஏசப்பா நம்மள ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. அவர்தான் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், நம்ம கைட், நம்ம ஸ்ட்ரெங்க். ஓகேவா குட்டீஸ்? இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டேவா இருந்தாலும் ஃபுல் எனர்ஜியோட ஃபுல் ஜாலியா நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். ரெடியா? வெல்கம் டு ஜாய் கிட்ஸ். நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு கிறிஸ்து இயேசு பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களுக்கு ஸ்டோரியா சொல்ல வந்திருக்கேன். இந்த இஸ்ரவேல்ன்ற ஒரு பெரிய தேசத்துல ஈசாய் அப்படின்னு ஒரு நபர் இருந்தாராம். அவருக்கு 8 பிள்ளைங்க இருந்தாங்களாம். அந்த 8 பிள்ளைங்கள்ல கடைசி பிள்ளை தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ தாவீது. இவரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாராம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாராம். அப்புறம் அம்மா அப்பா பேச்சுக்கு ரொம்ப கீழ்ப்படிந்த பிள்ளையா இருப்பாராம். நீங்களும் நானும் அப்படித்தானே இருக்கணும், இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, இந்த தாவீது அவங்க வீட்டுல வளர்க்குற ஆளுங்க எல்லாத்தையும் காட்டுல கொண்டு போய் மீக்கிறது தான் அவங்க அம்மா அப்பா சொன்ன வேலையாம். அதனால அவங்க அம்மா அப்பா சொன்னாங்கல்ல, அதனால கீழ்ப்படிந்து அவர் நடந்துகிட்டாராம். இந்த தாவீதோட கூட பிறந்த மீதி பிரதர்ஸ் எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பா ஆர்மிக்கு அனுப்பிச்சு விட்டாங்களாம். இந்த சூழ்நிலையில தான் பெலிஸ்தேர்ன்ற ஒரு பெரிய தேசத்துக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துச்சாம். இந்த சண்டை எங்க நடந்துச்சு தெரியுமா? ஏலான்ற ஒரு பெரிய பள்ளத்தாக்குல தான் நடந்துச்சாம். இந்த பெலிஸ்தேர்ன்ற நாட்டுல காத் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராட்சசர் இருந்தானா. அந்த ராட்சச பேரு தான் கோலியாத். இந்த இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சவால் விடுவானா. இதெல்லாம் பார்த்துட்டு இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப பயந்து இருந்தாங்களாம். இந்த சமயத்துல தான் தாவீதோட அப்பா அம்மா அவனை அவங்க அண்ணன்கள்ட்ட ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட நல்லா விசாரிச்சுட்டு வர அனுப்பிச்சு விட்டாங்களாம். தாவீதும் சரிமான்ட்டு போனாராம். போய் அந்த இடத்துல பார்த்தா இந்த கோலியாத் இருக்காருல, அவர் வந்து கத்துவார்ல டெய்லியும், அது மாதிரி இன்னைக்கும் கத்துனாராம். கத்தும் போது இந்த சத்தம் தாவீதோட காதுல விழுந்துச்சாம். காதுல விழுந்தோடனே தாவீது போய் அவங்க அண்ணன்கள்ட்ட கேட்டாராம், யாரு இது இப்படி கத்துறாரே, இவ்வளவு பெரிய ராட்சச நாட்டம் இருக்காரே அப்படின்னு அவங்க அண்ணன்கிட்ட கேட்கும் போது அவங்க அண்ணனுங்க சொன்னாங்களாம், இவருதான் கோலியாத். டெய்லியும் வந்து நம்மளோட மக்களை ரொம்ப பயமுடுத்துறாரு. நம்ம மக்கள் ரொம்ப பயந்து இருக்காங்க.
நம்ம மக்கள்கிட்ட வந்து இவர் சவால் விடுவாரு. என்ன சவால் தெரியுமா? யாரா என் கூட சண்டை போடுறது இருக்கா? யாரா பெரிய மாவீரன்? முடிஞ்சா என் கூட 1 vs 1 சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு சத்தம் போட்டாராம், சவால் விட்டாராம். இந்த அவங்க அண்ணனுங்க தாவீது கிட்ட சொன்னாங்களாம். தாவீது அப்ப சொன்னாராம், அண்ணே இவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு உங்களால முடியலனா சொல்லுங்க, நான் போய் சண்டை போட்டு வரேன், எல்லாம் பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொன்னாராம். இந்த விஷயத்த கேட்டுட்டு அவங்க அண்ணனுங்க சிரிச்சாங்களாம். டே நீயே ஒரு சின்ன பையன்டா, உன்னை அவன் ஈஸியா வீழ்த்திட்டு போயிடுவான்டா அப்படின்னு சொன்னாராம். சொன்னதை கேட்டு தாவீது சொன்னாராம், இல்ல இல்ல நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாராம். எனக்குள்ள ஏசப்பா இருக்காரு, அவரு என்னைய ஜெயிக்க வச்சிருவாரு அப்படின்னு சொன்னாராம். இந்த அவங்க அண்ணனுங்க கேட்டுட்டு இவனை ராஜா கிட்ட கூட்டிட்டு போனாங்களாம். ராஜா சொன்னாராம், வேணாப்பா தம்பி, நீ ரொம்ப சின்ன பிள்ளை, உன்னால சண்டை போட முடியாது, அவன் ரொம்ப பலசாலி, உன்னால சண்டை போட முடியாதுப்பா அப்படின்னு தாவீது கிட்ட சொல்லும் போது தாவீது சொன்னாராம், ராஜாவே ஒரு முறை நான் காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது இந்த ஆடுங்களத்தையும் பிடிச்சி சாப்பிட சிங்கம் வந்துச்சு. அந்த சிங்கத்துக்கே தெரியாம அதுக்கு பின்னாடியே போய் அதை அடிச்சு அது வாய் கிழிச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு முறை கரடி வந்துச்சு, அந்த கரடியும் அதே மாதிரி பின்னாடி போய் அதோட வாயையும் கிழிச்சிட்டேன் அப்படின்னு இந்த ராஜா கிட்ட சொன்னாராம். இந்த சிங்கம் கரடி வாயை கிழிச்சு போட்ட மாதிரி இந்த கோலியாத்தோட வாயை கிழிச்சு போட எனக்கு தெரியாதா அப்படின்னு இந்த ராஜா கிட்ட சொன்னாராம். இந்த ராஜாவும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பெரிய பெரிய ஈட்டி கொடுத்தாராம், வாள் கொடுத்தாங்களாம், சோல்ஜருக்கு போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்களாம். ஆனா தாவீதால அதெல்லாம் போட்டுட்டு நடக்க கூட முடியலையா. தாவீது உடனே ராஜாட்ட போய், ராஜாவே இதெல்லாம் போட்டுட்டு என்னால நடக்க முடியாது அப்படின்னு ராஜாட்ட போய் சொன்னானா. ராஜா சொன்னாராம், அப்புறம் எப்படிப்பா நீ சண்டை போடுவ அப்படின்னு கேட்கும் போது தாவீது சொன்னானா, என்கிட்ட பை இருக்கு, அந்த பையுக்குள்ள கூழாங்கல் இருக்கு, அந்த கூழாங்கலையும் கவனையும் வச்சு சுத்தி ஒரே அடியா அடிச்சிருவேன் அப்படின்னு தாவீது சொன்னாராம் ராஜா கிட்ட. ராஜாட்ட சொன்னானே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை போருக்கு அமிச்சாங்களாம். அதே மாதிரி அடுத்த நாள் இந்த கோலியாத் வந்தாராம். கோலியாத் வந்து திரும்பிய சவால் விட்டானா, யாரா என் கூட சண்டை போடுறதுக்கு இருக்கா, 1 vs 1 வாங்கடா அப்படின்னு கேட்கும் போது தாவீது நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். இவர் போறத பார்த்து கோலியாத்து கேனத்தனமா சிரிச்சாராம். டே பொடிப்பையிலே, உன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு உணவா போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாராம். சொன்னதை கேட்டு தாவீது பயப்படல. தாவீது சொன்னாராம், எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் அப்படின்னு சொன்னாராம். அப்ப இந்த கோலியாத் சொன்னானா, பாப்போம் பாப்போம் அப்படின்னு சொன்னானா. கோலியாத் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது தாவீது கூழாங்கலையும் கவனையும் எடுத்து சுத்தி அடிச்சாராம். அந்த கூழாங்கல் கோலியாத்தோட நெத்திலே போய் அடிச்சு கோலியாத் மயங்கி கீழே விழுந்தானா. அப்ப தாவீது ஓடி போய் கோலியாத்தோட பெரிய வாளை எடுத்து அந்த கோலியாத்தோட தலையே 2ஆ வெட்டிட்டாராம். வெட்டி அத அந்த பறவைகளுக்கு உணவா போட்டாராம். இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இஸ்ரவேல் மக்களுங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்களாம். பாட்டு பாடிக்கிட்டே இந்த தாவீதை வந்து ரொம்ப புகழ்ந்தாங்களாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சவுல் கொன்றது 1000, ஆனால் தாவீது கொன்றது 10000 அப்படின்னு பாடினாங்களாம். இந்த பாடலை கேட்டு தாவீது ரொம்ப ஹாப்பியா இருந்தாராம். இதே மாதிரிதான் நம்மளும் நமக்கு வர பிரச்சனைய பெருசா இருக்குன்னு பார்க்க கூடாது. நமக்குள்ள இருக்கிற தேவன் அதெல்லாம் சின்னதாக்கிடுவாரு. ஓகேவா? இப்ப இந்த கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் மக்கள் பயந்த மாதிரி நம்மளும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படவே கூடாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நிச்சயம் நம்மளுக்கு வெற்றியை தருவாரு. ஏசப்பா நம்மளோட இருந்தா நம்மளுக்கும் வெற்றி தான். ஏசப்பா நம்மளோட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம ஏசப்பாவோட இருக்கணும். அப்பதான் ஏசப்பாவும் நம்மளோட இருப்பாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன கதை புரிஞ்சுச்சா? இன்னொரு டைம் இன்னொரு கதையோட வரேன். பாய்.